கிராமப்புறங்களில் பழமொழி மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. "அண்ணன் எப்போ மண்டைய போடுவான், திண்ணை எப்போ காலியாகும்" அப்படின்னு சொல்லி சிலர் காத்திருப்பாங்களாம். ஏன்னா அந்த திண்ணையை போய் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நாம் எல்லாருமே அறிந்த ஒரு மகா பெரிய டான்ஸ் ஊழியர் இன்றைக்கு ஃபீல்டில் இல்லை. அவர் வேற ஒரு இடத்துல இருக்கிறாரு. அதனால் அவருடைய இடத்த பிடிக்கிறதுக்கு கடும் போட்டியாக அநேகர் இருக்காங்க. அதில் முதல் இடத்துல யார் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த காதல் ஜோடிகள் தான். இந்த வார்த்தையை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக எடுத்துக்கக்கூடாது. ஒரு கிறிஸ்தவ திருமணம் எப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு உதாரணமாக இந்த திருமணத்தை செஞ்சாங்க. அவங்களுடைய தாத்தா ஊழியம் அப்படிங்கிற பெயரில் மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸை செஞ்சார். அதற்கு அடுத்த தலைமுறையில் அவங்களுடைய அப்பா அந்த பிஸ்னஸை செஞ்சார். இப்போது இந்த மகளும் மருமகனும் இணைந்து கொண்டு இந்த பிஸ்னஸை கையில் எடுத்திருக்காங்க. அந்த காலத்துல எல்லாம் நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கும்போது சில ஊழியர்களோடு கூட இணைந்து ஊழியத்துக்கு போவோம். அப்போது அவங்க செய்கிற ஊழியத்தை பார்க்கும்போது எங்களுக்கெல்லாம் என்ன தோணும் அப்படின்னு சொல்லி கேட்டால், ச்சே, இவர் மாதிரி பிரசங்கம் பண்ணணும், இவர் மாதிரி ஊழியம் செய்யணும், இவர் மாதிரி ஓடி ஓடி கடவுளுக்காக உழைக்கணும், இவர் மாதிரி பைபிளில் இருக்கிற வசனங்கள் இருக்கிற ரகசியங்களை எடுத்து வெளியே சொல்லணும், கடவுள் நமக்கு அந்த மாதிரி கிருபையை கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஏக்கமும் விருப்பமும் தான் இருந்தது. அப்படி தான் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஆனால் இந்த காலகட்டங்களில் இப்படி ஊழியம் செய்கிற இந்த வாலிப ஊழியர்களை பார்த்தோன்னா, ஆட்டம் பாட்டம் டான்ஸு, விலை உயர்ந்த ஆடைகள், விளக்குகள், வண்ண விளக்குகள், புகைகள், இதில் என்ன பிரச்சனை? இவங்களை சுற்றி இருக்கிறவங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு எப்படிப்பட்ட எண்ணம் தோணும்? இவங்கள மாதிரி டான்ஸ் ஆடணும், இவங்கள மாதிரி ட்ரெஸ் போடணும், இவங்கள மாதிரி நவநாகரிகமாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் தோணுமே தவிர, கடவுளுக்கு பிரியமானது என்ன அப்படின்னு சோதித்து பார்க்குறதுக்கும், கடவுளுக்கு பிரியமான ஊழியம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் நிச்சயமாக அவங்களுக்கு வாய்ப்பே கிடைக்காது. எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மனிதர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று உழைத்தாரோ, உயிரை கொடுத்தாரோ, பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கும் அந்த வேலை செய்து கொண்டிருக்கிறாரோ, சாத்தானானவனும் அதற்கேற்ற வேலையை இந்த உலகத்திலே எப்போதும் செய்து வருகிறான். அவன் அவ்வப்போது எல்லாரையும் விழ தள்ளத்தக்கதாக சில மனிதர்களை எழுப்பி கொண்டே வருவான். சத்தியத்திற்கு நேராக கவனம் செல்லாமல் சத்தத்துக்கு நேராகவும், நடனங்களுக்கு நேராகவும், புகைக்கு நேராகவும், பிரம்மாண்டங்களுக்கு நேராகவும் மனதை மயக்குவதற்கு அவன் தன்னால் இயன்ற எல்லாவற்றையும் தான் தேர்ந்தெடுத்திருக்கிற மனிதர்களை கொண்டு நிச்சயமாக இந்த பூமியிலே செய்து கொண்டே இருப்பான். ஒரு ஆட்டக்காரர் ஆட்டத்தை நிறுத்தினார் அப்படின்னா அடுத்த ஆட்டக்காரன் அந்த ஸ்டேஜுக்கு வருவான். இப்படி இந்த உலகத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் இந்த காரியம் நடந்து கொண்டே இருக்கும். மனுஷங்களை பிரியப்படுத்துகிற ஊழியம் நடக்கும், மனதை மயக்குகிற ஊழியம் நடக்கும், சத்தியமானது இன்னதென்று உணர்ந்து கொள்ள முடியாதபடி மனதை மாற்றி போடுகிற ஊழியங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே தான் இருக்கும். இப்படி ஒரு பெரிய மேடையை போட்டு வண்ண விளக்குகளால் நிரப்பி, புகைகளை நிரப்பி, இப்படி டான்ஸ் ஆடிக்கொண்டே பாடல்களை பாடும்போது பின்னால் அவங்கள சுற்றி இருக்கிற சில வாலிபர்களை பாருங்கள். கீபோர்டு போடுற வாலிபர்கள் இருக்காங்க, பேட் வாசிக்கிற வாலிபர்கள் இருக்காங்க, பேக்ரவுண்டு பாடுகிற வாலிபர்கள் இருக்காங்க. இவங்களுடைய இருதயத்திலலாம் என்ன தோணும்? ச்சே, நானும் இந்த மாதிரி ஒரு ஹீரோ போல், ஒரு ஹீரோயின் போல் மாறினா எவ்வளோ நல்லா இருக்கும். இவங்கெல்லாம் எப்படி அழகாக சம்பாதிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பெயரை சொல்லி சொல்லி எவ்வளோ அழகாக சம்பாதிச்சிட்டு இருக்கிறாங்க. நாமும் இப்படி சம்பாதிக்கணும்னு தோணும் பார்த்தீங்களா? சாத்தான் செய்கிற கடும் வஞ்சகமான வேலை இது. எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியம் அப்போஸ்தலர்களுக்கு அப்படியே வந்ததோ, அதே போல கர்த்தருக்கு விரோதமான ஊழியர்களுடைய வேலையும் அடுத்தடுத்து விரோதமாய் ஊழியம் செய்கிற அநேகருடைய கரங்களில் தொடர்ச்சியாக அது வந்து கொண்டே தான் இருக்கும். அதே சமயத்தில் இப்படிப்பட்ட எச்சரிப்பை கொடுக்கிற ஊழியர்களும் வந்து கொண்டே தான் இருப்பார்கள். காரணம் என்ன தெரியுங்களா? தேவனாகிய கர்த்தர் உங்களையும் என்னையும் நம்முடைய வாலிபர்களையும் மிக அதிகமாக நேசிக்கிறார் என்பதுதான். இன்றைக்கு எந்த ஒரு திருச்சபைக்கு போனாலும் அங்கே சர்ச் யூத் அப்படிங்கிற பெயரில் வருகிற வாலிபர்களை கவனித்து பாருங்கள். தான் விரும்புகிற நடிகனை போல முடிவெட்டுறது, தான் விரும்புகிற நடிகரை போல உடை அணிவது, இந்த உலகத்தில் எது எது நவநாகரிகம் என்று சொல்லி அழைத்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனை காரியங்களையும் சபைக்குள்ளே கொண்டு வருவது. சபையில் பாருங்கள், அதை கண்டித்து பேசுவதற்கு ஆள் இல்லை. அப்படி கண்டித்து பேசினா சபையை விட்டு போயிடுவானே, அவன் மட்டும் இல்லை அவன் குடும்பமும் சேர்ந்து போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு கண்டித்து பேசாத ஒரு சூழ்நிலை. ஆனால் கர்த்தருக்காக வைராக்கியமாக எழும்பி நிற்கிற பினகாஸ் போல ஆட்கள் இன்றைக்கு நிச்சயமாக தேவை. பினகாஸ் என்ன செஞ்சான்னு நமக்கு தெரியும். பாளையத்துக்குள்ளே விபச்சாரம் செய்து கொண்டிருந்த 2 பேரை ஈட்டியால் அப்படியே குத்தி கொண்டு போட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் பார்த்தீங்களா? பினகாஸ் செய்தது போல் நாம் போய் அப்படி யாரையும் குத்த வேண்டியதில்லை. ஆனால் கண்டித்து பேசுவதற்கு கூடவா நமக்கு அறிவில்லாமல் போயிற்று. நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு பெயர் இருக்கிறது, ஒழுங்கின் தேவன்.
அந்த ஒழுங்கின் தேவன் என்றால் என்ன தெரியுமா? ஒழுங்கற்று வெறுமையாய் கிடந்த இந்த பூமியை அவர் ஒழுங்குபடுத்தினவர். சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவுது அப்படிங்கிறது தானே அப்போஸ்தலனாகிய பவுலுடைய போதனையாக இருந்தது. அந்த போதனை எங்கே போச்சு? ஆதி திருச்சபைக்கு தானே போனது. ஆனால் அந்த போதனை இன்றைக்கு இல்லை. அந்த படிப்பினை இன்றைக்கு இல்லை. அதை பற்றிய அறிவும் இன்றைக்கு இல்லை. பாகாலுக்கு முழங்கால் படியிடாத 7000 பேரை கர்த்தர் அன்றைக்கு மீதியாய் வைத்தது போல கர்த்தருக்காக வைராக்கியமாய் வாழுகிற நிறைய வாலிபர்கள் உண்டு. கர்த்தருக்காக வைராக்கியமாய் பேசுகிற அநேக ஊழியர்கள் உண்டு. ஆனால் அத்தனை பேரையும் தாண்டி இன்றைக்கு வெளிச்சத்தில் தெரிவது, வெளியே தெரிவது யார் அப்படின்னா, இப்படி சினிமா பாட்டு போல, சினிமா கூத்து போல ஆடிக்கொண்டிருக்கிற ஜனங்கள் தான். இது பிசாசு செய்கிற மாயமாலமான ஒரு வேலையாக இருக்கிறது. இந்த வஞ்சகத்தில் தயவு செய்து வாலிபர்களே விழுந்து போகாதீங்க. இதை கண்டு மனம் மயங்கி நிற்காதீங்க. கடவுள் நமக்கு நல்ல வாழ்வை வைத்திருக்கிறார், பரிசுத்தமான வாழ்வை வைத்திருக்கிறார். எல்லாருக்கும் முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. நம்ம தலை முடியிலையும் உடை அமைப்பிலையும் கைகளில் பச்சை குத்திக்கிறதுலையும் நம்முடைய மனதை செலுத்தி கொண்டிருந்தா இந்த கடைசி காலத்தில் எப்படி நாம் ரட்சிக்கப்படுவோம்? எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள் என்று அநேகரால் சொல்லப்படுவோம்? கொஞ்சம் நம்முடைய இருதயத்தில் உணர்ந்து, கொஞ்சம் நம்முடைய சிந்தனையில் இந்த காரியங்களை வைத்து நாம் போகிற வழி சரியில்லை அப்படிங்கிறத உணர்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன கற்றுக் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, பரிசுத்த வேதாகமத்தில் டான்ஸ் ஆடினாங்க அப்படின்னா யார் யார் ஆடினாங்கன்னு பாருங்க. அத்தனை ஆட்டங்களுக்குமான விளைவுகள் கடும் மோசமாக இருந்ததை நீங்கள் பார்க்க முடியும். ஆபிரகாம் டான்ஸ் ஆடினாரா? மோசே டான்ஸ் ஆடினாரா? புதிய ஏற்பாட்டுக்கு வாங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் டான்ஸ் ஆடி கொண்டிருந்தாரா? மற்ற சீஷர்கள் ஆடி கொண்டிருந்தார்களா? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஆடி கொண்டிருந்தாரா? இவர்கள் எல்லாரும் செய்யாத ஒன்றை இந்த உலகத்தில் செய்ய முயற்சி செய்கிறார்கள் அப்படின்னா சாத்தானுடைய கருவிகளே அல்லாமல் வேறு யார் அது? ஏற்கனவே பல வீடியோக்களில் நான் சொல்லியிருக்கிறேன். மீண்டும் எச்சரிப்பாக சில காரியங்களை சொல்கிறேன். சபைக்குள்ளே துணிகரமாக டான்ஸ் ஆடி நான் கர்த்தரை ஆராதிப்பேன் நிற்கிறவங்க கண்டிப்பாக விபச்சார பாவத்தில் விழுந்து போவாங்க. அது ஒருபோதும் தவறாது. டான்ஸ் ஆடுற ஒவ்வொரு ஊழியக்காரனும் விபச்சார பாவத்தில் நிச்சயமாக சிக்குவான். காரணம் என்ன தெரியுங்களா? அந்த ஆட்டத்துக்கும் அந்த கவர்ச்சிக்கும் விபச்சாரத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், அதற்குள்ள முழுமையாக இருக்கிறது விபச்சார ஆவியாக இருக்கிறது. இந்த சினிமா உலகம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அதற்குள்ள விபச்சாரம் கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, அதற்குள்ளே காணப்படுகிற ஆட்டம் பாட்டம் கேளிக்கை இதெல்லாம் தான். இந்த ஆட்டம் பாட்டம் கேளிக்கையை அப்படியே சபைக்குள்ளே கொண்டு வந்தால் சபைக்குள்ளே எந்த விதமான ஆவி வரும்? பரிசுத்த ஆவியானவராக வருவார், அபிஷேகமாக இறங்கும், அது ஆராதனையாக இருக்கும். வாய்ப்பே கிடையாது. விபச்சார ஆவிதான் அங்கே ஆளுகை செய்யும். கேட்பதற்கு வேண்டுமானா இயேசு, அபிஷேகம், அக்கினி, வல்லமை, தீர்க்க தரிசனம், அற்புதம், அதிசயம் அப்படின்னு பல காரியங்களை சொல்லிட்டு இருக்கலாம். ஆனால் அதற்கு பின்னால் இருந்து செயல்பட்டு கொண்டிருப்பது விபச்சார ஆவி அப்படிங்கிறத மறந்து போகாதீங்க. என்னைக்காவது ஒரு நாள் அந்த ஆடிக்கொண்டிருக்கிறவன் அப்படிப்பட்ட பாவத்தில் விழுந்து போவான். அன்னைக்கு மொத்த சபையும் விழுந்து போகும். அதற்கு மாறாக இன்றைக்கே விழித்து கொண்டால், அப்படி ஆடுகிறத முதல்ல சபையில் நிறுத்துங்கன்னு சொல்லி யாராச்சும் ஒருத்தர் உங்களுடைய வாய்ஸை உயர்த்தினீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த காரியம் அங்கே செய்யப்படாமல் தடைபடும். அது தடைபடுது அப்படின்னா கர்த்தர் அந்த இடத்துல ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமாக கொண்டு வருவார். அப்படி கொண்டு வருவதற்கான கருவியாக நீங்கள் இருப்பீங்கன்னு நினச்சா, கர்த்தர் உங்கள் இருதயத்தில் ஏவினா, நீங்கள் போய் உங்கள் சபையில் சொல்லுங்கள், பாஸ்டர் நம்ம சபையில் ஆடுறதை நிறுத்திடுவோம், தேவையில்லாமல் குதிக்கிறத நிறுத்திடுவோம், தேவையில்லாத லைட்ஸு, புகை, டெக்கரேஷன் இதை நிறுத்திடுவோம், பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறபடி நம்ம தேவனாகிய கர்த்தரை ஆராதிப்போம் அப்படின்னு யாராவது ஒருவர் சொன்னீங்க அப்படின்னா போதும். அந்த துவக்க புள்ளி உங்களிலிருந்து எழும்பட்டும். பிரியமானவர்களே, அதுதான் இன்றைய திருச்சபைக்கு அவசியமான ஒன்றாக இருக்கிறது. நம்ம மாற்றத்தை கொண்டு வருவோம். நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய அப்போஸ்தலர்களும் நல்ல பாதைகளை வகுத்து சென்றிருக்கிறாங்க, நல்ல பாதைகளை விட்டு சென்றிருக்கிறாங்க. அதில் போகிறத விட்டு போட்டு பைபிளுக்குள்ளே பாருங்கள், இவன் ஆடி இருக்கிறான், அவன் ஆடி இருக்கிறான், அவன் ஆடி இருக்கிறா, இவன் ஆடி இருக்கிறாங்கிற தேவையில்லாத உதாரணங்களை எடுத்து அதை பின்பற்றுனா மோசம் போயிடுவோம். ஜாக்கிரதையாக இருங்க. சபைக்குள்ளே எது இருக்க வேண்டுமோ அது இருக்கட்டும், எது இருக்கக்கூடாதோ அது நிச்சயமாக இருக்கக்கூடாது. இதில் உறுதியாக இருந்தால் மட்டும்தான் நீங்களும் நானும் தப்பிக்க முடியும், நம்முடைய அடுத்த சந்ததியினர் தப்பிக்க முடியும். ஸோ தேவன் விரும்புகிற புத்தியுள்ள சரியான பரிசுத்த ஆராதனையை நாம் தேவனுக்கு ஏறெடுப்போம். அதுதான் கர்த்தருக்கு பிரியம். நம்முடைய சபைகளில் ஒழுக்கம் வரட்டும். காரணம், நாம் ஆராதிப்பது ஒழுங்கின் தேவனை. கர்த்தர் நம்ம ஒருவரை ஆசீர்வதித்து காப்பாராக. மீண்டும் நல்லதொரு செய்தியோடு கூட நாம் சந்திப்போம். ஆமென்.